ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? முதல் குழாய் 30 நிமிடங்களில் நிரப்பும். அப்ப ஒரு நிமிடத்துக்கு அது தொட்டியை 30ல் ஒரு பங்கு நிரப்பும். அதாவது இதனுடைய தலைகீழி எழுதிடுறோம். ரெண்டாவது குழாய் அதே மாதிரி 40 நிமிடங்களில் நிரப்பும். அப்ப 40ல் ஒரு பங்கு நிரப்பும். இது ரெண்டும் நிரப்புன்றதால நாம கூட்டிக்கிறோம். அடுத்த குழாய் காலி செய்யும். அது 24 நிமிடங்களில் காலி செய்யும். அதனுடைய தலைகீழியை போட்டுக்கிறோம். அது காலி செய்வதால் மைனஸ் அப்படின்னு போடுறோம். இதுக்கு நாம எல்சிஎம் எடுத்து தீர்வு கண்டா ஆன்சர் வந்துடும். எல்சிஎம் 120. ஸோ 4 30 120, 3 40 120 மைனஸ் 5 24 120. ஸோ 7ல் 5 போனால் 2/120 which is equal to 1/60 வருது. இதனோட தலைகீழி தான் ஆன்சர் 60 நிமிடங்கள் which is equal to 1 மணி நேரம். வீடியோவை காண அம்புக்குறி காட்டுற இடத்துல கிளிக் பண்ணுங்க.